திருமாவளவன் சாரோட இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 days முன்னாடி தான் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கும்போது ரவுடிசம்னா என்னன்றதை நம்ம அந்த வீடியோ பார்த்தா கற்றுக்கலாம். ஒன்றுமே கிடையாதுங்க. வண்டியில் லைட்டாக தட்டும், அது இவர் வந்தோன்னே தெரியாமல் பட்டுச்சுப்பான்னு சொல்லியிருந்தா 2 பேரும் பேசியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். அந்த நபரோட வண்டியை தூக்கி ரோட்டில் தள்ளி விட்டுட்டு அவர் அடித்து, இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடித்து கூட்டு போன எங்கே தெரியுமா, பார் கவுன்சில் உள்ள. அதுவும் அடி வாங்குறவர் யார் தெரியுமா, அது இவர் வந்து ஒரு அட்வொகேட்டு. அந்த அட்வொகேட்டுன்னு கூட பார்க்காம, அவர் வண்டியிலே அட்வொகேட் சிம்பிள் இருக்குது, அப்போ அட்வொகேட்டுன்னு கூட பார்க்காம அவர் அடித்து பார் கவுன்சில் உள்ளே போய் வேறு அடிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு கோவம் வருமா வராதா, அவங்களுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. அவர் அந்த வீடியோவிலே சொல்கிறேன், எங்களுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே இருக்கிற ஜாதி மதம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அட்வொகேட். ஸோ அந்த ரத்த குதிப்பில் நாங்கள் இதை கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்க குரல் கொடுக்குறோமோ இல்லையோ, கோயம்புத்தூர் சங்கம் முதல்ல குரல் கொடுத்துருக்கு. எமர்ஜென்சியா கூட 9:50க்கு மீட்டிங்கை கூட்டி 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணி பாய்காட் பண்ணிருக்கோம். ஆனா தாக்குதல் நடத்தி ஒருத்தர் ஓட அடிச்சிருக்காங்க. நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய கோயில் போற கருதக்கூடிய ஒரு பார்சல், அதான் தமிழ்நாடோட தலைமை சகல மாதிரி அது அதுக்குள்ள வாசல்ல நடந்திருக்கு. ஒரு கோயில் வாசல்ல நடக்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை. அதே கோயிலுக்குள்ள பூண்டு அடிச்சிருக்காங்க. இதை கூட கண்டிக்காத இந்த வழக்கறிஞர் செய்யறத கடுமையா நான் கண்டிக்கிறேன். அப்படியே ரத்தமா கொதிக்குது. ஒருத்தனை வந்து அராசகத்தின் உச்சம், அப்படியே ஒருத்தனை வந்து என்னன்னு கேட்டவன அந்த அடிக்கிறாங்க. பைக் அப்படியே ரோட்ல அப்படி திருப்பி விடுறான், கண் முன்னு தெரியாம அடிக்கிறான். இது யாருக்குமே ஒரு அநியாயமா தெரியலையாங்க? இல்ல இதை தட்டி கேட்க நமக்கு வந்து திராணி இல்லையா, அவ்வளவு பயமாக்கி விட்டாங்கன்றது இல்ல. இத்தனை வீரமுக்கு இந்த வழக்கறிஞர் அனைவருக்குமே நான் நெஞ்சாம பாராட்டோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அத்தனை இதை தாண்டி தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வர்றவங்களுக்கு எத்தனை எதிர்ப்பு, என்னப்பா நீ அப்படியா நீ இப்படிப்பா, இதுக்கு ஏன் ஜாதி சாயம் பூத்துறீங்க? ஒரே சாதி தான், வக்கீல் சாதி தான், தாக்கப்பட்ட வக்கீல் தான். இதுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீஸையும் தமிழக அரசை கடுமையானது கண்டிக்கிறேன். நடவடிக்கை எடு. தமிழக அரசே நடவடிக்கை எடு. தமிழக ஸோ ஓப்பனாக ஒரு ரவுடிசம் நடக்குது. இதை கேள்வி கேட்க ஆளே கிடையாது. விஜய் அவர்களோட வண்டி பறிமுதல் பண்ணணும், அவரை கைது பண்ணணும்னு சொல்லி விசிகேயோட தலைவர் பார்த்தீங்கன்னா பேட்டிலாம் கொடுக்குறாரு. இதை நம்ம எங்கே போய் சொல்ல? அப்புறம்